இவன் அந்த பக்கம் பாக்குறான் இந்த பக்கம் பாக்குறான் முகம் சரியில்லை ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது என்ன செஞ்சாலும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது நீ பண்ற அட்டகாசத்துல எனக்கு ஆயுசே குறைஞ்சிரும் போல இருக்குது ஆமா அரிசி சார் அரிசி ஐயா அரிசி சார் சத்தியம் அரிசி தான் பாருங்க ஆமா அரிசி ஆமா எதுக்கா பைக்குள்ள தண்ணியை ஊத்தின இல்ல சார் தண்ணி ஊத்தாம அரிசி தின்னோம்னா வகுப்புல கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்குன்னு சத்தம் கேக்கு சார் தண்ணி ஊத்தி ஊற வச்சு தின்னோம்னா கடக்கு முக்கு கடக்கு முக்கு கடக்கு முக்கு சத்தம் வரக்கூடாத அப்ப ஒண்ணு செய்ய அப்படியே ஏறி கும்பிட்டு மேல உட்காந்துக்க அரிசி வந்து சாதம் ஆயிடும் சுத்தமா சத்தமே வராது ஏன் சார் அப்ப மத்ததெல்லாம் வந்து போகாதா பசங்களா சொல்லுங்க சார் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு அவர் இங்க வருவாரு வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு நின்னு வணக்கம் போடணும் அப்புறம் உட்காரணும் யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும் சரியா சரி சார் முண்டா இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன் இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு தெரியாதுன்னு மட்டும் சொல்லு. வணக்கம் சார் வணக்கம் சார் இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன் வணக்கம் கிளாஸ்ல எத்தனை பேர் 45 பேர் சார் எதிரில் உட்கார்ந்து இருக்கிறானே ஒரு கருப்பை அவன் தான் நான் சொன்ன பையன் ஆமா யார் இங்க அறிவழகன் நான் தான் சார் நீதானா அது சரி உன் உயரம் என்ன உயரம் உங்களோட 4 கூட இருப்பேன் சார் சரி சார் நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுன்னு போல் சொல் பகலில் நட்சத்திரம் தெரியுமா தெரியாது சார் பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா தெரியவே தெரியாது சார் ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா சத்தியமா தெரியாது சார் பாத்தீங்களா சார் நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார் இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ் சார் சார் உண்மையிலே நீ அறிவுக்கு அழகன்தான் கல்யாணம் முடிஞ்சிரும் உன்னை ரூம்குள்ள தள்ளி விடுவாங்க போர் அடிக்குது மேல போங்க நீ மெதுவா நடந்து வருவ அப்புறம் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிப்ப அப்புறம் நான் உன்னை பாப்பேன் நீ என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி நிப்ப அப்புறம் பால் டம்ளர் எடுத்துட்டு வருவ அப்புறம் கிட்ட நெருங்கி போர் அடிக்குது மேல போங்க இன்னும் கிட்ட நெருங்கி போர் அடிக்குதுங்க அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிடுவேன் அப்புறம் லைட் அணைஞ்சிரும் அப்புறம் ஐயோ லைட் அணைஞ்சிரும் அப்புறம் லைட்ஸ் ஆஃப் சீ உங்கள அப்பா வண்டி மாதிரி பின்னாடி வந்துட்டு இருக்கிய எக்ஸ்பிரஸ் மாதிரி வர வேண்டாமா போய் வரப்ப வெட்டி விட்டு பயத்தை கலக்கு ஐயோ பெரியப்பா ஏறுங்க நல்ல மாட்டிட்டோம் அங்க ஒளிஞ்சுக்கோங்க சோள காட்டு மூலையிலே ஒரு ஜோடி குயில் சேர்ந்துடுச்சு என்னம்மா கௌரி இங்க பண்ணிட்டு இருக்க வந்து பெரியப்பா வந்து நானும் செண்பாவும் மாங்காய் பறிக்கலான்னு வந்து பெரியப்பா என்னம்மா இது தென்னை மரத்துக்கு நின்னுட்டு மாங்காய் மரம்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா எனக்கே மாங்காய் குடுக்குறிய பெரியப்பா அது வந்து நீ என்ன பண்றாங்க அது வந்து எறும்பு ஏறி கையில எறும்பு கடிச்சு பிடிச்சி எறும்பு பிடிச்சோ இல்லையோ என் பொண்ணை பிடிச்சிட்ட என் பொண்ணுக்கும் உன்னை பிடிச்சு போச்சு 2 பேரும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்க ஏன்னா எங்க சைடு ஓகே எங்க அப்பா பத்தி நோ ப்ராப்ளம் உங்க சைடு எப்படி அது வந்து
எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க அம்மா கிட்ட தானே நான் பேசுறேன் வாங்க. இப்ப பேசாம என் கூட வர போறீங்களா இல்ல ஊரை கூட்டி எல்லார்கிட்டயும் சொல்லட்டுமா? பொன்னாத்தா மாரியாத்தா. இப்பதான் வரணும் அவ்வளவுதானே? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். சரி. இல்ல இல்ல இல்ல, நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. சரியா பாய். அறிவழகா நிறுத்துறா. என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. உன் மேல உசிரியை வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க. நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கேயும் தவிட்டு இருக்க. உங்களுக்கு ஏதோ கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறீங்களா டீச்சர்? உனக்கு யார் சொன்னது அறிவு? தமிழ் வாத்தியார் சொன்னார் டீச்சர். அது கேன்சர் இல்ல, டிரான்ஸ்ஃபர். டிரான்ஸ்ஃபர்னா? டிரான்ஸ்ஃபர்னா ஊரை விட்டு ஊரு போறது. ஐயோ, இது அதை விட ரொம்ப குடியதாச்சு டீச்சர். நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன், சீக்கிரமா திரும்பி வந்துருவேன். டீச்சர், என் மனசை விட்டு சொல்றேன் டீச்சர். என் மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்களா டீச்சர்? இது உங்களுக்கே நியாயமா? அறிவு, உனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேல வயசு இருக்கு. நீ வீணா மனசை போட்டு குழம்பிக்காத அறிவு. டீச்சர், மனசுக்கு மசால் வரையா ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனசை தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டுறேன். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்ல. அறிவு, நீ மாணவன், நான் டீச்சர். ஒரு டீச்சரும் மாணவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகம் என்ன சொல்ல தெரியுமா? நம்மள கேவலமா பேசும் அறிவு. உண்மை டீச்சர், உண்மை. இதுக்கு வேற வழியிலே இல்லைன்றீங்களா? இருக்கு அறிவு, ஒரே ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க டீச்சர். நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வருஷம் 8வது பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துடல. அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகத்துல யாருமே கேட்க முடியாது. டீச்சர், நான் கள்ள காப்பி அடிச்சா ஒரு பாஸ் ஆயிருவேன் டீச்சர். நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் வந்த கேட்ச் பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் டீச்சர். இது சத்தியம், உறுதியா சொல்றேன் டீச்சர். ஒழுங்கா நில்லு. உடம்பு எப்படி இருக்கு? ஒழுங்கா தான் இருந்துச்சு, இப்பதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன கை வாங்குற? ஓஹோ, என்ன மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க? டபுள் அடியா? நிறுத்துக்கமா. ஏமா, நீங்க எல்லாம் ஒரு பொம்பளைங்களா? பாவம், ஒரு ஆம்பளை போட்டு தடி அடிக்கிறீங்களே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க சார். என்ன சார் நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. ஏமா, ஏன் முன்னால வாத்தியார கைய வாங்குறியா? அவர் மேல கைய வச்ச நீ நானும் இதே இடத்துல கட்டிப்பிடிச்சு உருள வேண்டியது இருக்கும். என்ன ஒண்ணு இல்ல சார், நீங்க போங்க சார். நான் 2ல 1 பாத்து வரேன். போங்க. 2ல 1 பார்க்கத்தானே நாங்களே இங்க வந்தோம். ஆமாப்பா. என்ன அவர் அதான் சொல்றாரு? ஆமா, இல்ல யார் 2 யார் 1? அவன் 2, நான் 1. பாத்தியாமா எவ்வளவு கரெக்டா பேசுறாருன்னு? அவர் யாரு நினைச்சா? சார், நீங்க கொஞ்சம் முன்ன போங்க. ஆமா, நீங்க மட்டும் போங்க சார். உங்களை பத்தி நான் இந்த இடத்துல சொன்னா அந்த இடமே நாரிடும். ஏற்கனவே அந்த உங்களை தேடிக்கிட்டு தெரியுமா? வச்சுக்க. ஆயா விஷயத்தை ஆழ குழி தோண்டி புதைச்சிரு. புதைச்சிருவா? அப்ப கிளம்புங்க. இந்த ரேஷன் கடை இல்லைன்னா என்ன, சந்தை கடைக்கு போலாம் வா. மா, என்னையா கூப்பிட்ட? மா நீ விறகு கொண்டா. இனிமே நான் தான் உனக்கு சமையல் பண்ணி சாப்பாடு கொண்டு வருவேன். ஐயோ வேண்டாயா, தீ பக்கத்துல போனா முகம் கருத்து போகும். அப்ப எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் கூட வயலுக்கு வேலைக்கு வரேன். ஐயோ, அங்க வெயில் அடிக்கும். இந்த வெயிலையும் மழையும் என் முதுகு தாங்கும். நீ தாங்க மாட்ட ராசா, சொன்னா கேளியா? என்னம்மா இது? அடுப்பு பக்கம் போனா நெருப்பு போடணும்னு சொல்ற, வயலுக்கு போனா வெயில் அடிக்கும்னு சொல்ற. அம்மா, நீ எனக்காக தானே வேலைக்கு போறேன், நான் உனக்காக சமைச்சு போடுறேன். மாட்டேன்னு சொன்னா மண்வெடியை தூக்கிடுவேன். ஐயா,
என்னையா இது? சரி உன் இஷ்டப்படியே சேர்ப்போம். என்ன புள்ள மச்சான சோறு கொண்டு வந்தியா? மா வாயா உட்காரு. சாப்பாடு ரெடி. இன்னைக்கு என்ன சாப்பாடு? குதிப்பு மீன் குழம்பு, பாறை மீன் வறுவல், நார்த்தங்காய் ஊறுகாய், ஏண்டி மோர். குழம்பாடி வச்சிருக்கிற குழம்பு உப்பும் இல்லாம உரப்பு இல்லாம சப்புன்னு சமைக்கணும்னு அக்கறை இருந்தா தானே ஏன்டா புள்ளைய போட்டு அடிக்கிற? அப்புறம் என்னத்தா சிக்கனம் பண்றேன்னு தினம் சினிமா போயிட்டு வர்ற இரு இரு அதை இப்படி கொடு. கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு. ஆமா என்ன குழம்பு இது? காடை மாப்பிள காடை காத்து கிடந்து புடிச்சு கொடுத்தா காரசாரம் இல்லாம சப்புன்னு வச்சிருக்கா. இதை காட்டுக்குள்ள விட்டாவது அது பாட்டுக்கு பறந்துகிட்டு இருக்கோம். இவ காயில கொடுத்து போட்டு நான் காயிறேன். அக்கா இதுக்கு என்ன பண்ணணும்னா சட்டியில காடைய போட்டு எண்ணெயில வேக வச்சு கொஞ்சம் இஞ்சி 2 பூண்டு இந்த கறி மசாலா ஏலம் பட்டை கசகசா இதையெல்லாம் போட்டு அம்மியில சதக்கு சதக்குன்னு அரைச்சி அப்படியே கறியில போட்டு ஒரு கிண்டு கிண்டுனா எப்படி இருக்கும் தெரியுமா? மச்சான் நொண்டி குதிரை மாதிரி உன் மடியில மண்டி கிடப்பாரு. இந்த குழம்பு ஊத்தி சாப்பிடு மச்சான். அத்தா சும்மா சொல்லக்கூடாது, சுண்டி இருக்குது குழம்பு. சூப்பர் மாப்பிள. அத்தா என் பொண்டாட்டிய கூட்டிட்டு மொதாட்ட சினிமாவுக்கு போறேன். படையாட்ட சொல்லிடு. என்ன ஆச்சு இவனுக்கு?